வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஜனநாயகன் அப்படின்ற படம் எச் வினோத்துடைய இயக்கத்துல இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. 2026 இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்காக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படம் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த படத்துல கதாபாத்திரமா விஜய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டா, இப்போ ரியல் லைஃப்ல அவர் எப்படிலாம் இருக்க போறோம் அதே தான்ப்பா நாங்கள் கேரக்டரா வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது இல்லாம போலீஸ் கெட்டப் போட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வைரல், அதை பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டு, அவர் போலீஸ் கெட்டப் இப்படிலாம் பார்த்தா ஓஹோ அப்போ அவர் போலீஸ் தான் நடிக்க போறார் போல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்றாங்க. போக்கிரி படத்தில் பார்த்தா போலீஸாக இருக்குமா, தெரி படத்தில் பார்த்தா போலீஸாக இருக்குமா அப்படிலாம் கேட்டாலும் நல்லா போலீஸ் ஆஃபீஸருங்க. ஆனால் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பொலிட்டிக்கல் படம் அப்படின்னா போலீஸ் டு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஓவர் மாதிரியான ஒரு படமாக இருக்குமா? ஏன்னா கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படம் அப்படி தான் வந்துச்சு, இதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்ப அதே மாதிரி போலீஸ் டு பொலிட்டிக்கல்னு வந்துச்சுன்னா அதே மாதிரியான ஃப்ளேவராக இருக்காதா அப்படின்லாம் கேட்குறாங்க. நிஜமான கதை என்னன்னு தெரியாமல் இப்படி போலீஸ் கெட்டப்போ அவர் போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. மேபி அது ஏதோ ஒரு சீன், காமெடி சீன் இல்லை கனவு அந்த மாதிரி ஏதோ ஒரு சீனுக்காக எடுத்துருக்கலாம். ஆனாலும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுல இப்படியாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜூன் 20ஆம் தேதி குபேரா அப்படின்ற படம் ரிலீஸ். சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் நாகார்ஜுனாவும் இணைஞ்சு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோடைய ரிலீஸ் டேட் மாறி 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 போய்கிட்டு இருந்தாலும் ஒரு வழியாக 20ஆம் தேதி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியான டேட்லாம் நமக்கு கொடுத்தாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்தினாங்க அப்படின்றது தெரிஞ்சது தான். ஆனால் இந்த படத்தில் தனுஷோடைய கேரக்டருடைய நேம் தேவா அப்படின்னு சொன்னதும் தேவாவா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நேம் அப்பா, தளபதி படம்லாம் நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகானிக் நேமாக இருக்கக்கூடிய அந்த தேவா அப்படின்ற இந்த பெயர் இந்த திரைப்படத்தில் அவருக்கு வச்ச உடனே அவருடைய ரசிகர்கள்லாம் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. குறிப்பாக இந்த குபேரா திரைப்படத்தில் இவருக்கு தேவான்னு வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்குமாப்பா? ரஜினி அவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக இந்த பேரை வச்சுருக்காங்களா அப்படிலாம் மேபி சொல்லலாம். இருந்தாலும் இந்த படத்தில் அவருடைய கேரக்டருக்கு அண்ட் அவருடைய கதைக்கு ஏற்ற மாதிரியான பேராக வேணுன்றதுனால மேபி தேவான்னு வச்சிருப்பாங்கப்பா. நம்ம படம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளோ வருஷத்துக்கான தனுஷோடைய உழைப்பு மொத்தமாக இந்த குபேரா திரைப்படத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் வாத்தி அப்படின்ற திரைப்படம் தெலுங்குல என்னதான் ரிலீஸ் ஆனாலும் தமிழ்லையும் இந்த படம் சக்கப்போடு போடுச்சு. இப்படி இருக்கும்போது அப்படியே கொண்டு போய் தெலுங்குல மறுபடியும் ஒரு திரைப்படம் அண்ட் அதில் நாகார்ஜுனாவும் இருக்கிறதுனால தெலுங்குல இந்த படம் சக்ஸஸ் தான், தமிழையும் அதே மாதிரியான ஒரு சக்ஸஸை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் நம்புறாங்க. எழிலுடைய இயக்கத்தில் 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தேசிங்கராஜா. பிந்து மாதவி, விமல் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் சூப்பரான ஹிட். என்னதான் அவருடைய ஃப்ளேவர் ஆஃப் திரைப்படங்கள் வேறையா இருந்தாலும் இந்த படம் ஒரு காமெடி ஜானரில் ஹிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதோடைய 2ஆம் பாகம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கான அப்டேட்டா இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேயும் விமல் நடிச்சிருக்காங்க அண்ட் இதில் மோட்டராஞ்சனன், ரோபோ சங்கர், புகழ் அப்படின்னு சொல்லி ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு நிறைய காமெடி நடிகர்கள் சேர்ந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பூவெல்லாம் முன்வாசம் அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா எழில் அவர்களும் அதே மாதிரி வித்யாசாகர் அவர்களும் சேர்ந்து இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூடுதல் சிறப்பு தான். என்னன்னா எல்லாரும் ஒன்றா படிப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க ஒரு பக்கம் சந்திக்கும் போது அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இது அவருடைய பிரெயினில் ஸ்பார்க் ஆகி அதை ஒரு கதையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேசிங்கராஜா 2 அப்படின்ற ஒரு கதையாக உருவாகிருக்கு. இதுலேயும் காலேஜ் படிக்கிறாங்க 4 ஃப்ரெண்ட்ஸு, திடீர்னு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வெவ்வேறு பாதைகள் வருது, அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வருது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த தேசிங்கராஜா பார்ட் 2 திரைப்படத்துடைய கதைக்களம். போலீஸ் அதிகாரியாக விமல் இதில் நடித்துலாம் கலக்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் மேலும் மேலும் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா இது ஒரு காமெடி ஜர்னர் அப்படின்றதுனால தான். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அதனால படத்துக்காக ரசிகர்கள், குறிப்பாக காமெடி ரசிகர்கள் வெயிட். ஜேசன் சஞ்சயோடைய இயக்கத்தில் சந்தீப் கிஷானுடைய நடிப்பில் இப்போ ஒரு சூப்பரான படம் உருவாகிட்டு இருக்கு. லைக்கா நிறுவனத்துடைய தயாரிப்பில் 25 கோடி ரூபாய் இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது இல்லாமல் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு முதல்ல இளம் இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருந்தோம். தளபதி விஜய் அவர்களுடைய மகன்ற தாண்டி ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு இப்போ மறுபடியும் ஒரு யங் இயக்குனர் வந்துட்டாரப்பா தமிழ் சினிமாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தால் அடுத்ததாக ஒரு விஷயம் சூப்பராக கிளம்பியிருக்கு. இப்போ அவர் இயக்குனர் மட்டும் கிடையாது, ஜேசன் சஞ்சய் ஒரு நல்ல தயாரிப்பாளரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ என்னதான் படத்தை லைக்கா நிறுவனத்துடைய ப்ரொடக்ஷனில் தயார்
தயாரித்தாலும் ஜேஎஸ்ஜே அப்படின்ற என்டர்டெயின்மெண்ட் செல்ஃபாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் காப்பியோடைய அடிப்படையில் இந்த கம்பெனியின் மூலியமாக தான் இப்போது லைகா நிறுவனத்துக்கே படத்தை தயாரிக்கிறாங்களாம். அதனால் இந்த படத்துலேருந்து பார்க்கும்போது அவர் இயக்குனர் மட்டும் கிடையாது, ஒரு தயாரிப்பாளரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமே தளபதி விஜய் வரது கிடையாது, அவர் தனி ட்ராக்கில் போய்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கரெக்டாக கேர் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சரௌண்டிங் ஜேசன் சஞ்சய்க்கு இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இதில் லான்ச் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijay Sri. Take care.